ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட் போய் பார்த்ததுல மட்டன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் மட்டனே வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் மட்டனை க்ளீன் பண்ணி கழுவி வைக்கல, இனிமேல் தான் கழுவி வைக்கணும். மட்டன் வாங்கிட்டு உடனே க்ளீன் பண்ணி வச்சு அதில் குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. முதல்ல தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். பிரியாணிக்கு வெங்காயம் அதிகமாக போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். தக்காளி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதே அளவுலாம் சேர்க்கணும் இல்லை, மீடியமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலியாகிட்டு அதனால் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம், கட் பண்ணி க்ளீன் பண்ணி. இப்போ நம்ம அரைச்சிடலாம். அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சாச்சு. பிரியாணியில் நிறைய புதினா சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் பிரியாணியில் நிறைய புதினாவே சேர்த்துப்போம் எப்போவுமே செய்யும்போது. பிரியாணியில் ஊற்றுறதுக்காண்டி நாங்கள் வீட்டிலே செஞ்ச தயிர் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் இன்றைக்கி நார்மல் அரிசி சைடில் பாஸ்மதி அரிசியில் தான் செஞ்சுருக்கோம். அதனால் பாஸ்மதி அரிசியை தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுருக்கோம். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு செம்ம டேஸ்ட் கிடைக்கும். ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம செம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் வதக்கிட்டே இருங்க. இப்போ இதில் ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோடு சேரணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா அரைச்சி இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் திறந்தே வச்சுருங்க குக்கரை. அதுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வேணுமோ விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.